அகரத்தில் அகாரமாய், உகரத்தில் உகாரமாய், மகரத்தில் மகாரமாய், பிரணவத்திற்கே நாயகனாகி தமிழுக்கு வித்தகனான அந்த அற்புதமான ஷடாட்சர சர்வக்ஷேத்ராதிபதி ஷடாட்சர சண்முகனுடைய பெரும் கருணையும் ராஜகுமரகுரு பாம்பன் சுவாமிகளுடைய குருவருளும் இந்த நல்ல வேளையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும். வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்தே இருக்க வேண்டும். வணக்கம். அப்படியே என்னை துறந்து அறிமுகம் தேவையில்லை. இதோ உங்களோடு நம் ரவி தமிழ்வாணன் மணிமேகலை பிரச்சாரத்தினுடைய ஐயா நிர்வாக இயக்குனர் பேசுகின்றார். ஐயா வணக்கம் சாமிகள். அகரம் உகரம் மகரம் நல்ல தொடக்கம். ஆமா ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது. சுவாமிகளோட நான் ராஜ் தொலைக்காட்சியில் பயணிக்கிறத ஒரு பெரிய பேராக நினைக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னா, சுவாமிகள் பக்தர்களுக்கு நல்ல விஷயங்களை நல்ல கருத்துக்களை சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களுக்கு தீர்வு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சிறந்த எழுத்தாளராக இருக்காங்க, எழுத்து வேந்தருங்கிற பட்டம் பெற்றவங்களாக இருக்காங்க. வெற்றிகரமான எழுத்தாளராகவும் பல்துறை வித்தகராகவும் திகழ்கின்ற சுவாமிகளுக்கும் பக்தர்களுக்கும் காலை வணக்கம். அற்புதம் ஐயா. அப்படியே அந்த வணக்கத்தோட ஐயா, ஒரு வாரம் இடையில நாம அந்த கந்த சஷ்டி மகா கந்த சஷ்டி விழா பண்ண வர முடியாம இருந்தது ஐயா. அதுக்கு முந்தின வாரம் ஒரு கேள்வியை கேட்டிருந்தீங்க. நிச்சயமா நான் நினைவுபடுத்த வேண்டாம், நம்ம நேயர்களுக்கு நினைவுபடுத்துறேன். ஆமா ஐயா. இந்த கால சூழ்நிலையில் பல பேருக்கு மன அழுத்தமும் தூக்கத்தில் பிரச்சனையும் ஏற்பட்டு மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். இது எதனால்? காலத்தின் கட்டாயமா அல்லது மனிதர்களின் மனமா? இதற்கு தீர்வுதான் என்ன சுவாமிகள் அப்படின்னு கேட்டிருந்தேன். அந்த கேள்வியை நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன் சார். ஐயா, காலத்தின் கட்டாயம்னா காலம் எப்பொழுதும் இருக்கும். அப்போ இரண்டாவது மனிதனுடைய மனதின் வெளிப்பாடு. காலம் எப்பவுமே மாறப்போறதில்லை. அது சூழ்நிலைகள் தான் மாற்றங்களே தவிர காலம் மாறப்போறதில்லை. ஆனால் மனிதனுடைய மனம்தான் எல்லாத்துலேயும் மாறிக்கிட்டு இருக்கிறது. இதுக்கு ஒரு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியா நிறைய இந்த மனநோய், மனக்கவலை, இந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் இது நிறைய அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஐயா. ஆனால் இந்த அதிகரிப்புக்கு எது காரணம்? இதனால் என்ன ஆகுது? நிறைய பேர் தூக்கம் நிலையில் இருக்காங்க. 160 விழுக்காடு தூக்கம் பிரச்சனை. அதுலேயும் பாருங்கள், நிறைய பேர் பிரச்சனைனா தூங்கிடுவாங்க, அதுவும் இருக்குது. ஆனால் மன அழுத்தம் மட்டும், இந்த மனக்கவலை மட்டும், மன பயம் மட்டும் இன்னைக்கு நான் பார்த்த வகையில் நிறைய பேருக்கு இருக்கு ஐயா. ஒரு 70 விழுக்காடு சொல்லலாம். அது வயதானவங்களும் சரி, நடுத்தர வயதும் இளைஞர்களுக்கும் இருக்கு. இளைஞர்களுக்கு அதிகமாக, இளைஞர்களுக்கு அந்த பணி அழுத்தம், பணி அழுத்தம், சரியான வேலை கிடைக்கலன்னு அழுத்தம், திருமணத்தினால அழுத்தம், கணவன் மனைவிக்குள்ளே நல்லா செட் ஆகணும், 2 பேரும் சம்பாதிக்கணும்னு ஒருத்தர் அதிகமாக சம்பாதிக்கிறது, இன்னொரு கம்மியாக சம்பாதிக்கிறது, இந்த மன வேற்றுமைகள் இப்படி போது ஐயா. ஆனால் இது மாற்றல் அரிது என்பது முதல்ல ஐயா. முடிஞ்சவரை நம்ம மாற்ற முயற்சி பண்ணுவோம். ஏன்னா எல்லாம் நம்ம நிகழ்ச்சியை பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பார்க்குற பிள்ளைங்க அழகாக அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு சொல்லி மாற்ற முயற்சிக்கிறாங்க, மாற்றுறாங்க. அதனால் நாம் இதை தெளிவுபடுத்துவோம் ஐயா. 2 விதம் இருக்கு ஐயா. அதில் மனிதனுடைய மனம் புலி மாதிரி ஐயா. அந்த புலி எதுனா கவலை. புலி கவலை, மனிதன் வேடுவன். இப்போ புலி கவலையும் துன்பமும் மன அந்த அழுத்தமும், இதுதான் புலி. வேடுவன் மனிதன், மனம் குரங்கு ஐயா. இதெல்லாம் சேரும்போது சிக்கல் கொஞ்சம். இந்த 3 விஷயத்தை நம்ம கருத்தில் எடுத்துக்கணும் ஐயா. பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பக்தரை. ஹலோ மா, சொல்லுங்கம்மா. நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எங்க மருமகளுக்கு எங்களுக்கு பேர் வைக்கணும் அந்த குழந்தைக்கு. புரியலம்மா. மருமகள் குழந்தைக்கு பேர் வைக்கணும்.
பிறந்திருக்கு சாமி. அந்த புக்ல இருக்கிற மந்திரம் எல்லாம் சொல்லி சுகப்பிரசவம் 3 வெயிட். வெரி குட். நாற்பது இருக்கிறீங்க ஐயா. ஆ, சுகப்பிரசவம் ஆயிருக்குதுங்க. ரொம்ப சந்தோஷம். விக்ரமாயா, சங்கநிதி, பத்மநிதி ஆ, புக்கு 6 புக்கு வாங்கியிருக்கிறேங்க. அதுல இருக்கிற மந்திரம் எல்லாம் சொல்லிதான் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. ஆ, அது ஐயா கிட்ட சொல்லுங்கம்மா. ஏன்னா ஐயா அப்பதான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. அதாவது புத்தகத்தை பார்த்து மந்திரங்கள் சொல்லி திருமணம் ஆயிருக்கு, அதே போல வந்து மருமகளுக்கு சுகப்பிரசவம் ஆயிருக்கு, இது எல்லாமே நிறைய நன்மைகள் நடந்திருக்கு. இப்ப பேரும் வைக்கணுங்கிற அளவுக்கு இப்ப வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சிமா. எனக்கு ரொம்ப நாள் எனக்கு நினைச்சது எங்க வீட்டுல எல்லாம் உங்களுக்கு கிடைக்கா, நீ எத்தனை நாள் பண்ற சரி நான் எனக்கு கிடைக்கும் ராமன் சுவாமிகள் எனக்கு கூட இருக்கு, எனக்கு கிடைக்கும் ஒரே அம்மா. சரிம்மா, என்ன நட்சத்திரம்மா? குழந்தை என்ன குழந்தைம்மா? பெண் குழந்தைங்க சாமி. என்னம்மா? பெண் குழந்தை அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரமா? ஆமா. சரி சரி, அஸ்த நட்சத்திரம். என்ன கிழமைம்மா? செவ்வாய்க்கிழமைக்கு 12:58ங்க. ஓ, 12 58. 58. ஓ, சரி சரி சரிம்மா. அம்மா பூவரசின்னு வைங்கம்மா. பூவரசி, சண்முகப்பிரியா, இது ரெண்டுத்துல எது வேணாலும் வைங்க. ஐயா எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் சாமி. அவரு உங்க கூட இருக்கிறதுக்கு நாங்க எங்க தேசத்துக்கே புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆனா அவருக்கு என்ன பண்றாரோ கொடுக்கணும் இருக்கிறாரு. எப்பவும் எங்களுக்கு ரொம்ப இதா இருக்குது. அவருக்காக நினைக்கிறோம். எங்களுக்கு பார்க்கிற வாய்ப்பு இல்லைன்னா அந்த ஜெயந்திக்கு வந்துருக்கோம் 2022. சரிம்மா சரிம்மா. வேற எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். சரிம்மா, ஐயா வீட்டுல நல்லா பண்ணுங்கம்மா, நல்லா பண்ணுங்கம்மா. பூஜை பண்ணி வர சங்கந்தி 10 லட்சத்துல இருந்து புரிஞ்சிருக்கோம். எல்லாம் எப்ப பார்த்தாலும் சொல்லிச்சுன்னா ஆனா பாப்பேன் இதா சாந்தமா ரொம்ப ஒரு இதா இருக்குதுங்க, நிம்மதியா. அவ்வளவுதான் அவ்வளவுதான்மா. நல்லதும்மா நல்லதும்மா. புக்கெல்லாம் வாங்கிட்டு எனக்கு அந்த லிங்கம் ஒன்னும் கிடைக்கணும். இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்குமா. கூடிய சீக்கிரம் வரும், விரைவில் வரும்மா. உங்களை நேரம் பாக்குறதுக்கு சாமி கண்டிப்பா கண்டிப்பா. நல்லதும்மா நல்லதும்மா நல்லதும்மா. உங்களோட ஒரு மிகச்சிறந்த பக்தையா இருக்காங்க. ஆமா ஐயா. வரப்போற வந்து எனக்கு கொடுங்க லிங்கத்தையும் எனக்கு தொடர்ந்து பார்த்துரு ஐயா. லிங்கம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா. அது ரொம்ப சிரத்தையா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப நம்ம பேசணுமே அவரோட பலன் பாருங்க. இந்த மன அழுத்தத்துக்கு தீர்வு தான் அந்த போஜீஸ்வர லிங்கம். ஓ சரி. யாருக்கு வேணா இந்த மன அழுத்தமும் இருக்கட்டும், மனக்கவலை இருக்கட்டும், யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க அதை வழிபட்டா அந்த மனக்கவலை கண்டிப்பா போயிடுங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அதோட அமைப்பு முறைகள் அது ரொம்ப ஒரு சூட்சுமமாக ருத்ர ஜமக்கம்னு சொல்லக்கூடிய இதில் இருக்கக்கூடிய 1000 சகஸ்ரத்துல இருந்து ஒரு பிடியா அதை மாற்றி அது உள்ள இருக்கிற பூத பேதங்களை எடுத்து அது உள்ள அம்பால இணைச்சி லிங்கத்தை கொண்டு ரொம்ப பெரிய வேலையா. அது மனதுக்கு பார்ப்பதற்கு சாதாரணமா இருந்தாலும் பின்னணி சாதாரணமா இல்லையா, பார்க்கறதுக்கு பிரமிப்பா இருக்கும். ஏன்னா கீழே வந்து 8 விதமான பூதங்கள் இருக்கும் மனசை ஆளக்கூடிய. இப்போ நம்ம இப்போ சொல்ல போறோம் பாருங்க. இது எல்லாத்தையும் முத்தாய்ப்பா தான் அந்த அவங்க யதார்த்தமா கேட்குறாங்க, நம்ம யதார்த்தமா பேசுறோம். எவ்வளோ கரெக்டாக வருது பாருங்க. அப்போ அந்த லிங்கம் பயணிக்கும். ரெண்டாவது, இந்த சுகப்பிரசவத்துக்கு நான் ஒரு மந்திரம் இணையத்தில் கொடுத்தேன் ஐயா. நிறைய பேர் என்ன சொல்றது, அதை நான் கேட்டுட்டு தான் எனக்கு சுகப்பிரசவம். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க சொல்லும் பொழுது. அடுத்து தொடர்ந்து இருக்காங்க. ஹலோ 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 கிடைக்கிறது ஏதோ. ஹலோ ஹலோ. அப்போ அது லைனில் பிரச்சனைங்க. அப்போது புலி என்பது துன்பம், மன அழுத்தம், கவலை, மனது. அது அது வேடுவன் மனிதன், குரங்கு மனசு. ஆமா ஐயா. வேடுவன் என்ன பண்ணா ஐயா, புலி துரத்து செய்யா. புலி துரத்துறோன்னா திபி திபுன்னு ஏறி ஒரு மரத்து மேலே உட்காந்துருக்காங்க. புலியும் கீழே உட்காந்துட்டு இவன் இருக்கிறான், அதுவும் பார்த்துக்கிட்டு இவன் இருக்கான். அந்த நேரம் அவனுக்கு வேடுவனுக்கு பசி அதிகமாக இருந்தது, தாங்க முடியாத பசி. சுற்றி சுற்றி பார்க்குறான். அப்போ எதிர்கலையில் ஒரு குரங்கு உட்காந்துருக்கு, ஒரு பெரிய பழத்தை சாப்பிட்டுட்டேன். இவன் என்ன பண்ணா, இந்த குரங்கு அவனை பார்க்குது, இவன் பசியில் துடிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பழத்தை அவனுக்கு கொடுக்குது. இது ரொம்ப வியப்பான விஷயம். ஆமாம் ஐயா. கொடுத்த உடனே அவன் ஃபுல்லாக சாப்பிட்டு பசி ஆறிடுறான். ஆறணுன்னு குரங்கு அன்பில் அடிச்சிடறான். அது குரங்கு செத்து போச்சு. இப்போ
இந்த கம்நாட்டி வேடுவன் புலியெல்லாம் கொண்டிருக்கணும், அவன் நல்லதை செஞ்ச குரங்கை கொண்டு போயிட்டான். இப்போ நல்ல புலி என்பது கவலை, கவலையை கொள்ளாமல் நன்மையை செய்கிற கொண்டு போயிடுறது. அப்போ இந்த வேடுவன் எடுக்கின்ற முடிவு எவ்வளோ தவறானதாக இருக்குது. அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய மனங்களில் நல்லவைகளை உள்ள பதிய வச்சுட்டா, நல்லவைகளை அதிகமாக சாவடிச்சுட்டு புளியை அப்படியே கோட்டை விட்டுறதுனால வர்றது தான் என் மனக்கவலை. பிரமாதமான உதாரணம். குரங்குன்னு சொன்ன எங்க என்ன சொல்ல போறீங்கன்னு பார்த்தா, ஆமா ஐயா, அந்த பழம் வச்சிருந்த குரங்குங்கிறது ரொம்ப புதுமை. ஐயா, அவன் மனசுல அந்த கவலையை சாவடிச்சிடணும்ல, சாவடிக்காம மனதிடத்துக்கு நமக்குள்ளேயே இருக்கும் நன்மைகள். ஐயோ இது தவறுன்னு காட்டும். எது? குரங்கு. இது தவறு, நீ போறது தவறுன்னு மனசாட்சி உள்ளுக்குள்ள உணர்த்தும். ஆமா நீ பயப்படாத, நல்லா போய் எழுது, நீ அறிவாளின்னு சொல்லும். ஆனா அதை கொண்டுடுவாங்க நம்பாளுங்க. இங்க பயம் இருக்குது பாருங்க, அது புலி, அதை முன்னிலை அதை வச்சுக்குவாங்க. அதை கிட்ட ஜாகிரதையாவே இருக்கணும். ஒரே வேடுவன் குரங்க கொல்ற மாதிரி புலியை கொல்ல முடியுமா? முடியாதா? அதே அம்புதானே. ஏன் நீ புலியை கொண்டுட்டு போ, புலியை கொல்ல மாட்டான், அதுகிட்ட பயந்து உட்கார்ந்துட்டு இருப்பான். கொல்லுகின்ற தன்மை அவனுக்குள் இருந்தும் குரங்கை நல்லதை அதிகமாக சிந்திக்காம குரங்கை கொண்டுட்டு புலிகிட்ட பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் இந்த மனசு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஐயா, இந்த மாதிரி இதை கொஞ்சம் சிந்திச்சாங்கன்னா, முதல்ல கவலை என்ற துன்பம் என்ற அந்த மன அழுத்தம் என்ற புலியை கொண்டுட்டாங்கன்னா குரங்கினுடைய உதவியும் பெருசு அவனுக்கு, அந்த பசியும் ஆறுது, திடமும் கிடைக்குது, நல்லவையெல்லாம் மனதில் எழுந்து நிற்கிது. புலி செத்து போச்சு. புலியை கொல்ல பாருங்க, குரங்கை கொல்லாதீர்கள். இதுதான் விஷயம். அழகான விளக்கம். நிறைய பேர் என்ன பண்றாங்க, போட்டு குரங்கை கொண்டுட்டா நல்லது. இருக்கிற கொஞ்சம் நெஞ்சமான தைரியத்தையும் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமான நல்லதையும் தானே கொண்டுட்டு கவலையா இருக்கிறேன்னா எப்படி? உனி கோல்டு மெடலிஸ்ட், ஆனா சாதாரண தொழிற்கல்வி எழும்போது 1 மார்க்ல விடுறேன்ற, பள்ளியிலையும் கல்லூரியிலையும் தங்க மெடல் வாங்கின நீ அந்த தொழில் கல்வின்னு வரும்போது ஏன் 1 மார்க்ல விட்டனா? 1 மார்க்ல போயிடுச்சேன்னு சொல்லிட்டு புலிகிட்ட பயந்துட்டு இருக்கிற நீ தங்கமானவ அப்படிங்கிற அந்த குரங்கை கொன்னுட்ட. அப்ப அந்த 1 மார்க் வராது. அந்த புலியை கொன்னுட்டா 1 மார்க்ல ஜெயிச்சிடா. அதுதான் ஐயா விஷயம். அதுக்கு 2வது ஒரு உதாரணம் ஐயா. ஹலோ பக்தரி, ஹலோ. சொல்லுங்க. வணக்கங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஐயனார், யாருக்காக கேட்க போறீங்க? என்ன? கண்டிப்பா சீரும் சிறப்புமா நினைச்சதெல்லாம் நடந்து நல்லா இருங்க. என்ன பேருங்க, என்ன வயசுங்க? 53 வயசு ஆகும் சாமி. சரிங்க. நேற்று புத்தூர் வந்த பிரச்சனை வந்துச்சு சாமி. நன்றி. வேலையை கொஞ்சம் கேட்கற மாதிரி சாமிக்கு. என்னம்மா வேலை? வேலை ஆப்டிகல்ஸ் போயிட்டு சாமிக்கு, வேற பார்த்தோம், அது சரியா அமைய மாட்டேங்குது சாமி. ஓகே, இப்போ நெய் தேங்காய் கொடுத்தீங்க, அந்த பிரார்த்தனை வச்சு தானே கொடுத்தீங்க? ஆமா சாமிக்கு. தம்பி கண்டிப்பா இந்த 3 மாசத்துல நடந்துரும் தம்பி. 1. 2வது, இப்ப நம்ம ஆசிரமத்துல காப்பு இருக்கும், பாத்திருக்கீங்களா? காப்பு வந்த ராசிக்கு துலா ராசிக்கு இருந்தல சாமிக்கு. இல்ல, காப்பு நான் சொல்றது கையில கட்டுற காப்பு. அது பித்தளையில இருக்கும், இதுல இருக்கும், செம்புல இருக்கும். ஆமா சாமி, லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன். இப்போ லாஸ்ட் டைம் வந்தப்போ வாங்கி போட்டீங்களா? அது போட்டுருந்தேன் சாமி. அதுதான் வேற வாங்கல நான் பார்த்தேன். ஒன்றும் இல்லை, அதை போட்டுருங்க. போட்டுட்டு டெய்லி சூரிய நமஸ்காரம், அந்த காப்பு போட்டுட்டு டெய்லி சூரிய நமஸ்காரம், காயத்ரி மந்திரம் சொல்லி. ஏன்னா அந்த காப்புக்குள்ள மூலிகை இருக்கு. அதனால நீங்க அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணீங்கன்னா அதுல இருந்து 48 நாளுக்குள்ள உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். 100% கிடைச்சிடும் தம்பி. இதை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி சாமி. நல்லதும்மா, நல்லதும்மா. ஹலோ. ஹலோ, வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நம்ம வேலூர்ல இருந்து பேசுறோம் சுவாமிஜி. வேலூர்ல இருந்தா? ஆமா, வேலூர்ல. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எனக்கு அவங்களா. என்ன பேரு, என்ன வயசுமா? மகேஸ்வரி. 54. ஓ, எப்படிமா குடும்பத்துல சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்க முடியாதே. அது இல்லதான் என்ன சுவாமிஜி. என்னம்மா?
ஆரோக்கியத்துக்காக கேட்கணும் சுவாமிஜி. எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி. குறையில்லாத நிறையோடு நினைச்சதெல்லாம் நடந்து துன்பங்கள் தீன்று தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்தமா நல்லா இருங்க. சொல்லுங்கம்மா. ரொம்ப நன்றி சுவாமி. நாங்க இப்போ மாலை போட்டுன்னு இருந்தோம் சுவாமிஜி. சரி. இது நீங்க நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்ககிட்ட பரிகாரம் பண்றதுக்கு பண்ணின்னு இருக்கேன். சரி. அது 7 வாரம் பண்ண சொன்னீங்க. எனக்கு 4 வாரம் பண்ண முடிஞ்சிச்சுங்க. சரி. அதுக்கப்புறம் அங்க மாலை போட்டு வந்தோம். அதுக்கப்புறம் மாலை போட்டு 40 நாள் நல்லாதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து ஏற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சுவாமிஜி. அந்த தசைகள்லாம் ரொம்ப வலி இருக்கு. எனக்கு கீழே உட்காந்து ஏந்திக்க முடியல. எனக்கு கட்டில் மேல உட்காந்து ஏந்திக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. டாக்டர்ல பாத்துட்டீங்களா? பார்த்துன்னு இருக்குங்க ஐயா. என்ன சொல்றாங்கம்மா? அவங்க எதுவுமே நான் சொல்றது புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. இல்லம்மா, முடக்குவாதம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னு சொல்றாங்களா? அது அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. வேற டாக்டர் பாக்குறது நம்ம. அப்படிங்களா? ஏன்னா ஒன்னா பாக்காதீங்க, இது மருத்துவ சம்பந்தப்பட்டதா தான் இருக்குமா. மற்றபடி சூன்ய மந்திரம் எல்லாம் இல்ல, அப்படி பயப்பட வேண்டாம். சீக்கிரம் நல்லா 100% ஆயிடுமா, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. இது ஏன்னா நான் மருந்து சொல்லுவேன், 54 வயசுன்றதுனால பரிசோதிச்சு மருந்து எடுத்துக்கிறது தான் நல்லது. நீங்க அது மாதிரி சரியில்லைன்னா வேற மருத்துவரை பாருங்க. 2வது வீட்டுல தென்கிழக்குல பாத்ரூம் டாய்லெட் படிக்கட்டு இல்லாம பாத்துக்கோங்க. படிக்கட்டு இருக்குதுதான் இருக்கு. அப்படி இருந்தா இது ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு தான் இருக்கும். ஆமாமா. அதெல்லாம் என்னம்மா, என்ன சொல்லுங்கம்மா? நீங்க மருந்து சொல்லுங்க சுவாமிஜி. நான் அதுக்கு புரியலம்மா. நீங்க மருந்து சொல்லுங்க சுவாமிஜி. இல்லம்மா, இப்ப உங்களுக்கு சக்கரை நோய் இருக்கா? இருக்குது. அதாம்மா, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம மருந்து எடுத்துக்கிறது தான்மா நல்லது. நீங்க ஒரு நல்ல மருத்துவரை பாக்குறது நல்லதுன்னு தோணுதுமா. நல்லதுமா, நல்லதுமா. ஐயா, அடுத்து கேள்வி ஐயா. அவசியம் கேட்குறேன். அதாவது நீங்க கேட்டாலும் ஒண்ணு கேட்டாலும் ஐயா நிறைய பெருசா சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா நான் எளிமையா, அதனாலதான் புலியும் குரங்கும் சொல்லிட்டேங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னீங்க ஐயா. பல பேர் சுயமாக சொந்த தொழில் ஆரம்பித்து வெற்றி பெற முடியாமல் கடனாகி பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வேதனைப்படுகிறார்கள். இது ஏன்? இப்படி நடக்காமல் இருக்க சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதை பற்றி விளக்கம் சொன்னால் நல்லா இருக்கும் சாமி. நடக்காம இருக்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நிறைய இருக்கு ஐயா. சில பேர் தொழில் செய்யறதுல தப்பு இல்லை, அனுபவம் ரொம்ப முக்கியம். அனுபவம் இல்லாம செய்யக்கூடிய தொழில் செட் ஆகாது ஐயா. சில பேர் என்ன பண்றாங்க, ஓவர் தன்னம்பிக்கையில நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை இருக்கணும், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதுவே அளவுக்கு அதிகமா இருக்கக்கூடாது. அளவுக்கு அதிகமாக எது இருந்தாலும் அது பாழ், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இது ஒரு 25 வயது தொட்ட ஒரு 30 வயது தொடுகின்ற ஒரு சிலருக்கு இது நிச்சயம் தேவை ஐயா. நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் சொந்த தொழில் தான் செய்யணுங்கிற குறிக்கோளில் இருப்பாங்க. சிலர் வேலைக்கு போய் ஒரு இடமா நிற்கவே மாட்டாங்க. 1 வருஷம் 2 வருஷம் வந்துடுவாங்க, இல்லை அது நடக்காமல் போயிடும். அவங்கள கேட்டிங்கன்னா எனக்கு நிரந்தர வேலையே கிடைக்க மாட்டேங்குது, மிஞ்சி போய்க்கு சேர்ந்தா கூட என்னால் இருக்க முடியலன்னு சொல்கிறது சிலர். அதில் சிலர் மனசுக்குள்ள அடிமை தொழில் பிடிக்காது, ஆனால் குடும்ப நிர்பந்தத்துக்கும் பெற்றவங்க நிர்பந்தத்துக்கும் வழி இல்லாமல் கணவன் மனைவி நிர்பந்தத்துக்கும் போவாங்க. கணவனோ அல்லது மனைவியோ யாராவது ஒருவரில் நிர்பந்தத்துக்கு போவாங்க. அவங்க நிலைச்சி இருக்க மாட்டாங்க. உத்தியோகத்துக்கே இது. அப்போ அவங்களுக்கு என்னென்னா சுய தொழில் செய்யணும். அப்படி சிலர் என்ன பண்ணுவாங்க, அதையே காலை காட்டின்னு வேலைக்கு போகாமல் இருப்பாங்க. இது தெரிஞ்ச உடனே ஒரு நேரத்தில் தொழில் ஆரம்பிப்பாங்க. திடீர்னு மனைவி சொல்லுவாங்க, சரி செய்து தான் பாருங்கன்னு நகையை கொடுக்கறது, கடனை வாங்கிறது, கடனை வாங்கி போட்டு அனுபவமே இல்லாமல் அவருக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது. அது ஆரம்பத்தில் என்ன ஆகும், ஆரம்பித்த உடனே சிலருக்கு, எல்லாமே சிலராவது தான் வருது பாருங்க, சிலருக்கு முதல்ல ரொம்ப நல்லாயிருக்கும்,
அது ரொம்ப நல்லா இருக்கு, அப்போ இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி பெருசாக பண்ணலான்னு பெருசாக கடன் வாங்குவாங்க, அகலக்கால் வைக்க அகலக்கால் வைப்பாங்க, மாட்டிக்கும் ஐயா. அப்போது ஏற்கனவே இவர் கொஞ்சம் நல்லா இருந்தார் பாருங்க, அந்த பணமும் போயிடும், கடன் வாங்கின பணமும் போயிடும், நகையும் போயிடும். அவ்வளோதான். இவர் விட்டதை பிடிக்கிறேன்னு பணத்தை இழந்துக்கிட்டே இருப்பார், வேலைக்கும் போக மாட்டார். இவருக்கு எப்படி ஐயா தொழில் சரியாக வரும்? அப்போ இந்த சிலருங்கிற வரிசையை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டேன் ஐயா. பக்தரை பார்த்து வந்துடுவோம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? அப்பா வணக்கங்கப்பா. வணக்கம்மா. நான் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துல இருந்து பேசுறேங்கப்பா. சொல்லுங்கம்மா, யாருக்காக கேட்க போறீங்கம்மா? அப்பா என் பையனுக்காக கேட்கணும். உங்களோட ஆசீர்வாதம் என்னோட குடும்பத்துக்கு, எங்க அம்மா வீட்டு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. எல்லாரும் நல்லா இருங்க, குறையில்லாத தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்க. அவா பையனோட பேர் என்னடா கண்ணா? பையனோட பேரு கோபாலகிருஷ்ணன்ப்பா. வயசுமா? வயசு 25 முடிஞ்சு 26 நடக்குதுங்கப்பா. சொல்லுமா. சதய நட்சத்திரம் கும்பராசிங்கப்பா. சரி. பிகாம் சிஏ முடிச்சுட்டு எலக்ட்ரிஷியன் போய் பார்த்துட்டு இருந்தானுங்கப்பா, பழகிட்டானுங்க. சரி. அப்புறம் இப்ப அதை விட்டு வெளியில வந்துட்டானுங்கப்பா. இனிமேல் அவன் என்ன தொழில் செய்யலாம், அது தனியா இந்த எலக்ட்ரிஷியன் வேலை தனியா எடுத்து செய்யலாமா, இல்ல படிச்சதுக்கு ஏதாவது தகுந்த மாதிரி ஏதாவது வேலை கிடைக்குமா அவனுக்கு? அம்மா, எப்போ அவர் தனியா எலக்ட்ரிக்கல்னு செய்ய ஆரம்பிச்சுட்டாரோ அவர் அடிமை தொழில் செய்ய மாட்டாரு. சரிங்கப்பா. இப்பதான் நான் அதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அவரு செய்ய மாட்டாரு. அப்போ இவர் எலக்ட்ரிக்கல் வேலை செய்யறதுக்கு ஒன்றும் பெரிய முதலீடு கிடையாது, அவரோட திறமை தான். அதனால தாராளமா விடுங்க, ஏற்கனவே அனுபவமும் இருக்கு அவருக்கு. இல்லைங்கப்பா, ஆள் எல்லாம் நம்ம ஆள் அதுக்கு வச்சு செய்யற மாதிரி பார்க்கும்போது ஆள் கிடைக்க மாட்டேங்குது, அதனால பாத்தேங்கப்பா. அப்புறம் கல்யாணம் பண்ற சிங் டாலர் இருக்குல்ல, ஆமாங்கப்பா, அத வாங்கி போட்டுட்டு டெய்லி அந்த மந்திரத்தை பிராக்டிஸ் பண்ண சொல்லுமா. சரிங்கப்பா. அதுலயே அவருக்கு ஆட்கள் நிப்பாங்கம்மா. அப்ப நான் வேல் வாங்கிக்கிறப்ப உங்ககிட்ட. என்னம்மா? வேல் வாங்கிக்கிறேங்கப்பா. சரிம்மா. சத்திரபந்த வேலு நல்லா இருக்குதுங்கப்பா, எங்க அண்ணனுக்கு வாங்கி கொடுத்துக்கிறேன், அவரு உங்ககிட்ட பேசிக்கிறாரு. சரி, நல்லா இருக்குதுங்கப்பா, ரொம்ப மிக சிறப்பா இருக்குது. நான் அடுத்து இந்த விக்ரமாயா வாங்கறதுக்கு நான் கேட்டுட்டு இருக்கிறேங்கப்பா, அதையும் வாங்கிட்டு. சரி. அப்ப எனக்கு கிழக்கு வாசலும் வடக்கு வாசல் இருக்குது, நான் எந்த இடத்துல விக்ரமாயா வைக்கலாங்கப்பா? எது வேணா. முதல்ல என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸா எது இருக்குமா? மெயின் என்ட்ரன்ஸா வடக்கு வாசல் இருக்குதுங்கப்பா, அந்த இடத்துல கொஞ்சம் இடம் இல்ல, இடது கை பக்கம் தான். இல்ல வடக்கு பக்கம் தான். மெயின் எங்க இருக்கோ அங்கதான் வைக்கணும். அது இடது கை பக்கம் வைக்கலாமாங்கப்பா? எப்படி வேணாலும் வைக்கலாம், ஆனா வாசப்படி மேல உள்ள வர்றவங்க கண்ணுல படணும் அது. சரிங்கப்பா. அதனுடைய காரணம் என்னன்னா வர்றவங்க அதை பார்க்கணும். சரிங்கப்பா. அதுதான் அது முக்கிய கருத்து. அப்ப பையனுக்கு எப்ப மேரேஜ் பண்ணலாங்கப்பா? 26 ஆயிடுச்சு. இல்லம்மா, 27-30 தான் கல்யாணம். சரிங்கப்பா. ஏன்னா இப்ப சனி மாறினார்ல, நேற்றோட வக்ர நிவர்த்தியாகி மாற போறாரு. சரிங்கப்பா. அதனால 27-30 வச்சுக்கோங்க, தப்பு இல்ல. சரிங்கப்பா. ஆனா வேலை அவரை எடுத்து செய்ய சொல்லுங்க, சிங் டாலர் போட சொல்லுங்க, வேற எதுவும் வேண்டாம். சரிங்கப்பா. அப்ப எலக்ட்ரிஷியன் லைன்லயே போட்டேங்கப்பா. போட்டோமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க அப்பாவுக்கு அவருக்கு எப்படிமா இருக்கு? அப்ப அவங்க அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம தான் இருக்காங்கப்பா, கீழே விழுந்து. இல்ல நான் அவருக்கும் உங்க பையனுக்கும் எப்படி இருக்கு? அவங்க கொஞ்சம் நல்லாதான் இருக்கிறாங்கப்பா, ஆனா இருந்தாலும் அப்ப அதிகமா அவங்க அப்பா கிட்ட சொல்ல கொஞ்சம் கோவம் வந்துருங்க அவங்க அப்பாவுக்கு. அதனால கொஞ்சம் அப்பா அனுசரிச்சு. சரி, நீங்க அது எலக்ட்ரிக்கல் செய்ய சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரிங்கப்பா. நல்லதுமா. ஐயா, ஒரு சிறு இடைவேளை ஐயா, சொல்லிடுங்க ஐயா, சொல்ல வந்தது. நீங்க தந்தையை பத்தி விசாரிக்கும் போது நான் யோசிச்சேன், அவர் கோவப்படுவார். அதுல லேசா ஒரு சின்ன ஒரு உரசல் இருக்கு. அது நீங்க ரொம்ப அழகா அதை கேட்டு. ஐயா, எலக்ட்ரிக்கல்னாக்கா சூரியன் சம்பந்தம். அதனால தந்தை ஸ்தானத்தை பத்தி சூரியனும் சுக்கிரனும் சம்பந்தம் ஐயா. அப்ப நம்ம தொடர்ந்து ஒரு கேட்கும் பொழுது அப்பாவுக்கும் அவருக்கும் சுமூக உறவுக்கார் எப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆவார் அப்படின்னாரு, அது நல்லா இருக்கும் ஐயா. அதான் ஐயா, இடைவேளைக்கு போயிட்டு வந்துடுறேன். மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது
அது நல்லதா கெட்டதா சரியா தவறா இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம் ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். 2 விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கணும். வருகின்ற செவ்வாய்க்கிழமை 19/11/2024 அன்று அற்புதமான அகண்ட பாராயணம். ஏன்னா உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன், இந்த அகண்ட பாராயணம் மட்டும் மாதம் மாதம் மகிழ்வு தருகின்ற விஷயம் ஐயா. ஏன்னா மாதம் மாதம் பல ஆயிரம் மக்களை குறைந்தது பார்க்குறோம் நம்ம. அப்போ சொல்லும் போது ஐயா இந்த அகண்ட பாராயணம் கலந்துட்டு இருந்தது எனக்கு இதெல்லாம் நடந்தது ஐயான்னு சொல்லுவாங்க. நாம் நிறைய செய்தாலும் தொடர்ந்து செய்துட்டு இருக்கிற பல விஷயங்களில் அகண்ட பாராயணம் முதன்மையாக ஓடுகின்ற குதிரை ஐயா. அந்த வகையில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம் எல்லாரும் பங்கு கொள்ளுங்க. புதுசாக பேசுகிறவங்க பார்க்குறவங்க தெரிஞ்சிக்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த அகண்ட பாராயணம் அற்புதத்தை நிகழ்த்தவல்ல. என்ன அற்புதம்? ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு ஒரே பிரார்த்தனையாக வைத்து பங்கு கொள்ளும் பொழுது, தொடர்ந்து பங்கு கொள்ளும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் நிவர்த்தியாகி சாந்தியாகி மகிழ்வை தரக்கூடிய விஷயம்தான் அகண்ட பாராயணம். அது வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலை 8:30 மணி முதல்ல தொடங்கி சுமார் பகல் 3-4 மணிக்கு முடியும். மிக மிக அற்புதமான ஒரு பலன் தரக்கூடிய ஷடாட்சர சர்வசேத்திராதிபதி ஷடாட்சர சண்முகனுடைய முழு அருளும் பாம்பன் சுவாமிகளுடைய பாடல் வழியாக நம்மை இணைத்து அருள் ஊற்றை நம்மோடு ஊற்றுகின்ற ஒரு அற்புதமான சக்தியினுடைய இணைவுதான் இந்த அகண்ட பாராயணம். அதில் பங்கு கொண்டு பயனடைங்க. அப்படியே மறுநாள் புதன்கிழமை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி. நீங்கள் தீப வழிபாடு செய்கிறவங்க, பூசணி தீப வழிபாடு செய்கிறவங்களுக்கெல்லாம் தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். இது மிக சிறப்பு. புதிதாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு
தேய்பிறை பஞ்சமிலையும் வளர்பிறை பஞ்சமியில போடும் பொழுது நமக்கு என்னெல்லாம் நல்லவை நடக்க வேண்டுமோ அது வளர்ந்து கொண்டு வருவது. தேய்பிறையில் போடுவது என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதுக்கு நிவர்த்தி ஆகுது. இதுதான் வித்தியாசம். அதனால பிரச்சனை உள்ளவர்கள் தேய்பிறை பஞ்சமியை விட்டு விடாதீங்க. அப்போ செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம் முடிஞ்சு அப்படியே அந்த பஞ்சமி வர்றது தேய்பிறை பஞ்சமி, அதில் தீபம் போடுறது என்பது ஒரு பெரிய விசேஷம்னு சொல்லிட்டு நாம் ஒரு பக்தர் காத்துட்ருக்காங்க ஐயா, அதில் போயிட்டு வந்துடும். அப்புறம் ஐயா அந்த விக்ரம் ஐயா பற்றி சொன்னாங்க இல்லையா, அதுதான் நான் இன்னைக்கு ஒருத்தருக்கு காப்பு சொன்னேன், மூலிகை சேர்ந்த. ஆமாம், ஏன்னா நம்ம நேரலை வரிசையில் நிறைய இந்த வேலை விஷயங்கள் வரும், எப்பவுமே பார்க்கலாம். நம்ம எது எதுலாம் பலன் கொடுக்குதுன்னு யோசிக்கும் பொழுது அது உள்ள முதல்ல பொதுவாக உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் நல்ல ஒரு கரும்பாக இருந்தால் கட்டுப்படுறதுக்கும் தான் நான் அது உள்ள மூலிகை போட்டேங்க. இப்போ சமீபமாக புதுசாக என்ன பண்ணிட்டேன், இந்த தொழில்னு சொல்லும் பொழுது சூரியனுக்குன்னு உள்ள மூலிகை வேர் இருக்கு. அந்த சூரியனுக்கும் தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய குருவுக்கும் சம்மந்தப்பட்ட வேர் இருக்குது. அதை வேரை அது உள்ள புதுசாக போட்டிருக்கேன் அந்த காப்பில். அதனால தான் அவருக்கு சொன்ன, நீ அந்த காப்பை போட்டு காயத்ரி மந்திரம் சொல்லு, சூரிய நமஸ்காரம். ஆமாம், சூரிய நமஸ்காரம் காயத்ரி கண்டிப்பாக அந்த உத்தியோகம் கிடைச்சி அதோடைய பலன் உடம்புக்கும் கிடைக்கும். ஆமாம் ஐயா, அது அந்த செம்பு சுத்த செம்பு ஐயா, அது உரச 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 நிறைய நமக்கு பலன் இருக்கு ஐயா, உடல் ரீதியாக கூட. அதில் மூலிகையோட உரசுது அது, அதனால அதுக்கு தனித்தன்மை உண்டு ஐயா. அது ஒரு கப்பி மாதிரி செய்து அது ரொம்ப நுணுக்கமான வேலை ஐயா. அது பக்தர் ஒருத்தர் பார்த்துட்டு வந்துருவீங்க. அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து? அம்மா வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? யாருக்காக கேட்க போறீங்கம்மா? பொண்ணோட பேரும் வயது என்னம்மா? என்னம்மா? சிவசங்கரி. சிவசங்கரி. வயசுமா? 31 வயசு ஆகுதுங்க. சரிங்கம்மா. கல்யாணம் ஆயிடுச்சு சாமி. சரிங்கம்மா. சாமி எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணிடுங்க சாமி. குறையில்லாத தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா வந்த குறை நீங்கி மகிழ்வா இருங்க, நல்லா இருங்கம்மா. தேங்க்யூ சாமி. சொல்லுங்கம்மா. இப்ப நெய் தேங்காய் கொடுக்கறதுக்கு கூட வந்து சாமி இந்த முறை. சரிம்மா. நான் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன் சாமி, இன்னைக்கு லைன் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம் சாமி. பாப்பாக்கு கல்யாணம் ஆகி ஒரு பாப்பா இருக்குதுங்க. சரிங்க. பிரச்சனையாவே இருக்கு சாமி அவங்க லைஃப்லயா? ஆமாங்க சாமி. சரி சரி சரி, என்ன மாதிரி பிரச்சனைமா? மாமியாருக்கும் அவளுக்கும் செட் ஆகாத மாதிரி. சரி. அது ஒரே பிரச்சனையா இருக்கு, மரியாதை தரலன்னு போனதுல இருந்தே பிரச்சனையா தான் சாமி இருக்கு. சரி, கணவர் எப்படி இருக்காருமா? கணவர் பரவாயில்லைங்க சாமி, ரொம்ப இது கிடையாது. இருந்தாலும் அம்மா சொல்றதுக்கு மாதிரிதான் பண்ற மாதிரி பண்றாரு அவரு. சரி சரி, அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது அவரு. எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும்ன்ற மாதிரி பண்றாரு. இவன் கொஞ்சம் இதுவா இருக்கிறா. சரி. அம்மா, இது நீங்க இது நேர்ல பாத்துறது நல்லதுமா. ஏன்னா நான் இதுக்கான முடிவு சொல்லும் போது அவங்களும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அது சரியா வராது. அதனால நீங்க நேர்ல பாத்துருங்க, ஒரே ஒரு முறை நேர்ல பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு ஒரு ஆலோசனை வரும்போது உங்க பொண்ணை கூட்டுட்டு வாங்க. அப்பதான் நம்ம முழு தீர்வு எடுக்கலாம். நான் இதுல கேட்டு அலசி அது சரியா வராது, அவங்க பார்த்தாங்கன்னா அப்புறம் வேற வேற மாதிரி அது போயிடும், அதுவே பிரச்சனை ஆயிடும். வேண்டாமா, வந்து பாத்துருங்கம்மா. பையனுக்காக நான் வந்தேங்க சாமி, வந்தேன் இந்த இது படிப்புக்காக. அவனுக்கும் ஆசீர்வாதம் பண்ணிடுங்க. நல்ல நிச்சயமா, நல்லதுமா. அடுத்து அப்படியே இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? திருட்டூர்ல இருந்து பேசுறேன் சாமி. யாருக்கா கேட்க போறீங்க தம்பி? எனக்கு தான் சாமி. என்ன பேரு, என்ன வயதுமா? ராஜரத்தினம், வயது 38, கன்னிராசி, சித்திரா நட்சத்திரம் சாமி. என்ன 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 பேர் சொன்னீங்க? ராஜரத்தினம். 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 சரி. ராஜரத்தினம் சாமி. என்னம்மா? ராஜரத்தினம். ராஜரத்தினன். ரட்சகன் சாமி. ரட்சகன். ராஜரட்சகன். ஆமா, நான் வச்சேன்னாப்பா. ஆமா சாமி, நீங்க அதான். சரி சரி, வித்தியாசமா இருக்கு கேட்டேன் நான். சொல்லுங்க தம்பி. என்னப்பா? குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணு. குறையில்லாத நிறையோட நினைச்சதெல்லாம் நடந்து நல்லா இருங்க தம்பி. மேரேஜ் கோசம் கேட்கணும் சாமி, செகண்ட் மேரேஜ். சொல்லுங்க தம்பி, விளக்கம் சொல்லுங்க தம்பி. உங்ககிட்ட பரிகாரம் நான் செய்ய சொன்னீங்க சாமி. சரி. ஆனா பரிகாரம் செஞ்ச போது பாதிலே கொரோனா பிரச்சனை ஆகி போயிட்டாங்க சாமி. அம்மா கிட்டோட வந்தாதான் வாழ்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி. அதனால 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு சாமி.
விவாகரத்து ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சாமி. சரி சொல்லுங்க தம்பி, அடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமா சாமி, ஆசிரமத்துல கூட பதிவு பண்ணிருக்கோம் சாமிஜி. பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன் சாமி. சரி சரி, பண்ணியிருந்தா அதுலயே கிடைச்சிரும் தம்பி. ஆமா, எவ்வளவு நாள் ஆச்சு டைவர்ஸ் ஆகி? எவ்வளவு நாள் ஆச்சு? 6 மாசம் ஆகுது சாமி. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டா டைவர்ஸ் ஆகி எதனால தடுங்கல் வந்து பிரிஞ்சு டைவர்ஸ் ஆகியிருந்தாலும் சரி, பார்க்கறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் சொல்றேன், 1 வருஷத்துக்குள்ள திரும்ப அடுத்தது பண்ணாதீங்க. அது வந்து காலச்சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு தவறு. அது தம்பதியர் நிலையறிய பிரிய நோக்கிருப்பினும் கரிய நேராயும் ஆண்டுகள் ஒன்று செல்ல நிலை 2ஆம் விவாகம் செய்வானாயின் இறுதியாய் நிற்கும்னு பாட்டே இருக்கு தம்பி. எல்லாருக்குமே பொதுவான கருத்து என்னன்னா, டைவர்ஸ் ஆச்சுன்னா அந்த 1 இயர் நம்ம வெயிட் பண்ணிக்கிறது தான் நல்லது. அதுக்குள்ள பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் அது பிரச்சனை வரும். அதனால கொஞ்சம் ஒரு 4 மாசம் வெயிட் பண்ணுங்க தம்பி, முடிஞ்சிடும். நல்லதுமா, நல்லதுமா. ஹலோ ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் ஐயா. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எங்க வீட்டுக்காரர். வீட்டுக்கார் பேர் என்ன, வயது என்னம்மா? எங்க வீட்டுக்கார் பேரு கமலக்கண்ணன். கமலக்கண்ணன், சொல்லுங்கம்மா. 48ஆ? 42. 42, சொல்லுங்கம்மா. அவருக்கு தான் பார்க்கணும், உடம்பு சரியில்லாத போகுது அப்படின்னு. நல்லா கஷ்டமாவே இருக்குது. இருமா, முதல்ல நல்லா தூங்குறாரா? இல்லை. 1, அது தூக்கம் இருக்காது. 2வது, எவ்வளவு கடன் இருக்கு? கடன் இருக்குது, நகையெல்லாம் எல்லாம் போயிடுச்சு. அடுத்து அவர் எந்த தொழில் செஞ்சாலும் சரியில்லாம போகுதா? எதுல போனாலுமே பிரச்சனை அவருதா? அவருக்கு சகோதரிகள் மூலியமா ஏதாவது விரயங்கள் இருக்கா? இதெல்லாம் சரி பண்ணாதாம அவரு உடம்புக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். இப்ப கூட வந்து 2 கண்டம் வந்து போச்சு ஐயா அவருக்கு. என்ன வந்தது? அது வண்டியில போய் பஸ்ல மோதுற மாதிரி வந்தது அவருக்கு. 2 விஷயம் இருக்கு. முதல்ல நிறைய அவருக்கு சரி பண்ண வேண்டியது இருக்கு. தற்சமயத்துக்கு நீ என்ன பண்ணணும்னா, முடிஞ்சா வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வர அகண்ட பாராயணத்துக்கு அவர் அழைச்சிட்டு வா. ஒரே ஒரு அகண்ட பாராயணத்துல பங்கு கொள்ளு. 2 இல்ல, அவரை கூட்டுட்டு வாங்க. இந்த முறை அவரை கூட்டு வாங்க. அதாம்மா, நீ இந்த முறை கூட்டுட்டு வா அவரை. கூட்டு வந்து இந்த மாதிரி எனக்கு தெரியாது இல்ல, எப்படி நீ சொன்னாதானே தெரியும். அதனால நீ கூட்டுட்டு வா. அகண்ட பாராயணம் ஒரு 3 அகண்ட பாராயணம் தொடர்ந்து அவரை பண்ண சொல்லு. அதுலயே அவருக்கே சரியா போக தொடர்ந்துருவாரு. 2 பௌர்ணமிக்கு நாம அங்க ஆசிரமத்துல கலந்துக்கணும். இந்த 2 மட்டும் முயற்சி பண்ணி செய்துட்டீங்கன்னா நிறைய மாற்றம் வந்துடும்டா கண்ணு. குறையில்லாத தீர்க்காயுசா, இந்த குறையும் தீர்ந்து தீர்க்க சுமங்கலியா நல்லா இருமா. நல்லதுமா. ஹலோ 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 சார், வணக்கம். ஹலோ வணக்கங்க, சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? குடியாத்துல இருந்து பேசுறேன். குடியாத்தமா? ஆமாங்க. யாருக்கா கேட்க போறீங்க? பையனுக்கு. பையனோட பேரு, வயதுங்க? விக்னேஷ், அஸ்தம் நட்சத்திரம், கன்னி ராசி, சிம்பலக்னம். சரிங்க. என்ன வயசுங்க? 35 ஆயிடுச்சு. ஓ, இன்னும் கல்யாணம் ஆகல? இல்ல பண்ணி பிரச்சனையாச்சா? இல்ல, கல்யாணம் ஆகல. அதான், அது நிறைய காரணம் இருக்கு. அது லக்னம்லாம் என்னன்னு சொன்னீங்க? என்ன லக்னம்? அஸ்தம் நட்சத்திரம், கன்னி ராசி, சிம்பலக்னம். சிம்பலக்னமா? ஆமா. 37 கல்யாணம் பண்ணலன்னா பர்மனண்டா நடக்கிறது கஷ்டம். 34 ஆயிடுச்சு. 35 தான் ஆகுது. இல்ல, நான் சொல்றது 37க்குள்ள பண்ணிரணும். நடக்காது. ஆனா இது தடுங்கல் தடை இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வேலை செஞ்சாலோ உத்தியோகமா இருந்தாலோ அல்லது எதுவா இருந்தாலும் அதுவும் சிக்கலா இருக்கும். எப்பவுமே அது உள்ள தொல்லை இருக்கு, அதை நம்ம சரிப்படுத்திக்கணும். ஜாதக ரீதியா எதுவும் சொல்லலையா?
ஜாதகம் தான் இப்ப இந்த வருஷத்துல முடிஞ்சிடும்னு சொல்றாங்க சாமி. இல்ல, முடியறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு காரணம் இருக்கு, புரியுதுங்களா? அது உங்களுக்கு ஜோதிடர் விளக்கமா சொன்னாங்களா என்னன்னு தெரியாது. சிம்ம லக்னத்துக்கு சந்திரன் 2ல இருக்கும், 12க்கு அதிபதி இவருக்கு 2ல போய் நிக்கிறது குடும்பத்தை அமைத்து கொடுக்காது. கல்யாணமே நடந்தாலும் கூட சிக்கலா தான் இருக்கும். அது 37ல தான் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு. போன வருஷம் முடிஞ்சிருக்கணும், முடிஞ்சிருந்தா. அது பாருங்க, நிறைய கைகூடி வந்த மாதிரி ஏதாவது கட்டாச்சா? ஆமா சாமி. அதான், அதுதான் நடக்கும். அதான், அதுதான் நடக்கும். அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ ராசியாதிபதி 2லயும் 12ஆம் அதிபதியா அவரா இருக்கும் பொழுது 7ஆம் அதிபதி சனி பகவானா இருக்காரு அவருக்கு. இந்த வருஷம் எல்லாம் நடக்காதுங்க. கடுமையான முயற்சியால தான் திருமணம் நடக்கும். அது கூட ஜாதகம் நல்லா பொருத்தம் பார்த்து பண்ணணும். ஒரே வழிதான் இருக்கு. இந்த 2 பௌர்ணமிக்கு நம்ம ஆசிரமத்துல அவர்கிட்ட அங்க 3 விதமா ஆயுத பூஜை நடக்கும். அதுல அவர் பங்கு கொள்ளணும். அதே மாதிரி தேய்பிறை பஞ்சமி வருது பாருங்க, புதன்கிழமை. அதுல பூசணி தீபம் போட சொல்லுங்க. 3 பஞ்சமிக்கு போட சொல்லுங்க, அதுக்குள்ள முடியும். இந்த 2 பௌர்ணமி கலந்துக்கணும். புரியலீங்க, சொல்லுங்க. அவருக்கு பத்தி நான் போடலாமா? வேஸ்ட்டுங்க, பண்ண முடியாதுங்க. சென்னையில இருக்கிறாரு. அவர் இருந்தா பண்ண சொல்லுங்க. ஏன்னா பலன் அவருக்கு தான், உங்களுக்கு இல்ல. அங்கே பண்ணலாமா? அங்க பண்ண முடியாது. ஏன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி பிரத்யேகமா உருவாக்கி வச்சிருக்கேன். அதனால சொல்றேன் நானு. அது எப்படியோ அது நீங்க தான் பார்த்துக்கணும். வழி காட்டுவது என்னுடைய கடமை, அதுல பயணிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அவ்வளவுதானே. இது 100% வாய்ப்பு. நான் தான் ஜாதக ரீதியா விளக்கம் சொல்றேனே. இல்லைங்க இல்லைங்க, நீங்க போடுறதுனால பலன் தராதுங்க. நீங்க அது கேளுங்க, விளக்கம் போன்ல தொடர்பு கொண்டு கேளுங்க, கீழே வர நம்பர்ல. போதும் போதும், வாங்க வாங்க. ஆமாங்க, பஞ்சமி மட்டும் புதன்கிழமை வரக்கூடிய பஞ்சமிக்கு எப்போ வேணாலும் விளக்கு போட்டோம், அது பிரச்சனை இல்லை. பௌர்ணமிக்கு 7 மணிக்கு மேல வந்தா போதும், 7 மணிக்கு இருந்தாலும் போதும். ஆமா, பஞ்சமி 3 பஞ்சமி 2 பௌர்ணமி இதுக்குள்ளேயே முடியும். இதை நம்ம செய்யலன்னா என்னன்னா சரியான இடம் வாய்க்காது, அதனால குடும்ப பிரச்சனை வரும். ஆமாங்க, நல்லதுங்க நல்லதுங்க. ஹலோ, கட்டங்களை அப்படியே மனசாவே போட்டு நான் அப்படியே யோசிக்கிறேன், எந்த கட்டத்தில் அனுபவம் தானே ஐயா. என்ன வேகம். ஆமா ஐயா, அனுபவம் தானே. அது நம்ம சொல்லும் போது 2 லட்சம் நீங்க எவ்வளவு தூரம் அழுத்தி சொல்றீங்க, அவசியமா வாங்கன்னு. லீவு கிடைக்காது, வாழ்க்கை பிரச்சனைய ஒரு லீவு பிரச்சனையை முன்னிலைப்படுத்தலாமா? அதாவது அவங்களுக்கு முக்கியத்துவம் இதுல இல்ல. லைன் கிடைக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்கிறது நம்பர் 1. ஆமா, அப்படி கிடைச்சி பயனான பலனான வழிபாடு கிடைக்கிறது செகண்ட். தேர்டு, உடனே நடக்கின்ற வழிபாடு காசு கொடுத்தாலும் கிடைக்காது, கிடைச்சிருச்சு. ஆனா அவங்க சொல்றத பாருங்க, இங்கதான் சென்னையில இருக்காரு, அதான் சென்னைக்கும் காஞ்சிபுரத்துக்கும் 70 கிலோமீட்டர் தானே. இங்கதான் ஐயா வினை பயனும் விதி பயனும். நினைச்சேன் அதான், இதுதான் கர்மா. தீரக்கூடிய வழி மார்க்கம் கிடைச்சா அவங்களால அதை பயன்படுத்த முடியல பாருங்க. காலச்சூழல் அவங்களே நம்ம குறை சொல்ல முடியாது. அதுதான் வினைப்பயன், கொடுக்க முடியும் அது. ஆனா அவங்க வினைப்பயன் நம்ம என்ன எல்லா கோயிலுக்கும் போயிருப்பாங்க ஐயா, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பையன் வெறுத்துருவான், வேற வேலை இல்லை உனக்கு போகணுவான். அங்கதான் நிற்கும் வினைப்பயன். பக்தர் ஐயா. ஹலோ ஹலோ, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, நான் திருப்பூர் மாவட்டத்துல பேசுறேன் சாமி. யாருக்கா கேட்போமா சாமி? நான் புக்கை பத்தி பேசுறதுக்காக கூப்பிட்டேன். ஓ, தாராளமா சொல்லுங்க தம்பி. சாமி, நாங்க பக்கத்து திருப்பங்கள் பலன் தரும் பாருங்களா. ஆமாங்க, அந்த புக்கு வாங்கியிருந்தேங்க சாமி. அது உண்மையாலும் வேற 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 லெவலுங்க சாமி. தம்பி அப்படி ஐயா கிட்டே சொல்லுங்க தம்பி, மகிழ்ச்சியா இருக்கு. மீண்டும் மீண்டும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. அதனுடைய விளக்கத்தை சொல்லுங்களேன் தம்பி. இந்த மீண்டும் மீண்டும் அச்சிட்டு கொண்டே இருக்கும். நேற்று கூட அந்த புத்தகங்களை அச்சிட்டு ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு பயன்படும்.
புக்கு ரொம்ப அவசியமான புக்குங்க ஐயா. தம்பி அது அது உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க தம்பி. சமீபத்துல ஒய்ஃப் வந்து கூட்டிட்டு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போலான்னு கிளம்புனுங்க ஐயா. சரி. அப்ப கிளம்புற போது வந்து புக்க பார்த்துல அப்படி நோட்டு எடுத்து பார்த்தேங்க. நான் கிளம்புற போது பைக்ல போயிடலாம்னு பிளான் பண்ணி பைக்ல எடுக்கிறதுக்காக புக்கு கேட்டேங்க. இந்த மார்க்கம் வேண்டாம், வேற வேலையை தேர்ந்தெடுங்கன்னு புக்ல வந்துருந்துங்க ஐயா. சரி. அப்புறம் சரி உடனே சரி நாங்க பஸ்ல போயிடலாம் அப்படின்னு போட்டு பஸ்ல போனாங்க. அங்க இறங்கி அப்போ தோணுச்சுன்னு கரெக்டா நம்ம காலதாமதம் ஆயிர மாட்டேது, ஆட்டோ எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்காட்டி ஒய்ஃப் இருந்தாங்க, இல்ல நீங்க நடந்தே போயிடலாம், ஹாஸ்பிட்டல் பக்கம் தான் அப்படின்னாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் உள்ள போனதையும் டாக்டர் அப்பாயின்மெண்ட் போனா டாக்டர் கரெக்டா வெளியே, அவருக்கு ஒரு வேற எமர்ஜென்சி ஆகி வெளியே வந்துட்டாருங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துருக்கலாமல்ல, நீங்க பாத்துருப்பீங்களா நீங்க அப்படின்னாங்க. அது கரெக்டா நம்ம பைக்ல போயிருந்தா கண்டிப்பா அந்த அன்னைக்கு டாக்டர் பாத்துருக்கவே முடியாதுங்க ஐயா. அது மாதிரி இன்னும் நிறைய சொல்லிட்டே போயிடலாங்க ஐயா. அப்புறம் சமீபத்துல புது பைக் வாங்கலாம்னு கேட்டாங்க ஐயா. கேட்கற போது நீங்க நல்ல யோசனை வாங்கலாம், ஆனா கூட இருக்கிறவங்க மட்டும் நம்பாதீங்க, குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு வந்திருந்தீங்க ஐயா. வெரி குட்மா. அதே மாதிரியே கரெக்டா கூட இருக்கிறவங்க அதே மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த குடுக்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தங்காட்டிங்க ஐயா, அந்த பைக் எந்த குழப்பம் இல்லாத அந்த குழப்பம் ஏற்படுத்த நம்பர் விலகி எனக்கு நல்ல பைக் இருக்கிற மாதிரி ஒரு ரொம்ப வழிகாட்டுதலா இருந்துங்க ஐயா. தம்பி அதாவது எதுக்கு உங்களை அனுபவத்தை கேட்டேன்னா, நான் என்ன நினைச்சு அந்த புத்தகத்துல பயணிச்சேனோ அது ரொம்ப சரியா நீங்க சொல்றீங்க. நிறைய பேர் அதை தான் சொல்றாங்க. இந்த கர்மா புக்கு, கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் அந்த புத்தகமும், இது மாதிரி முதல்ல போட்ட பாகம் 1 பாகம் 2ன்ற புத்தகமும், இது ஒண்ணு போட்டி போடும் தம்பி. இந்த கர்மா இது எல்லாமே அதுல இது தினமும் பயன்படக்கூடிய ஒரு புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். அதுதான் இது மாதிரி தம்பி. நீங்க உங்களை மாதிரி நேரலை வரிசையில சொல்லும் பொழுதுதான் தம்பி பல பேர் இன்னும் சாட்சியா பயன்பெறுவாங்க. அது ரொம்ப சந்தோஷம் தம்பி நீங்க பகிர்ந்தது. ஏன்னா ஐயாவும் புத்தகம் போடும்போது நம்ம இந்த புத்தகத்துக்கான அங்கீகாரம் அவரு கொடுக்கறது இன்னும் அழுத்தமா இருக்கும். அது அதுவும் ஐயாவும் ஒரு சாட்சி மாதிரி தானே. இன்னொன்னு என்ன சொன்னாரு ஐயா, ஏதோ சொல்றாரு தம்பி. கண்டிப்பா நீங்க இன்னொன்னு சொன்னீங்க தம்பி, எனக்கு சேர்ந்தவர்கள் குழப்புவாங்க, அதை தாண்டி முடிவெடுங்கன்னு அதுல வந்துச்சுன்னு சொன்னீங்க பாருங்க. அப்படியே இருந்தது. அதுதான் சரி. வேற ஏதாவது கேட்கணுமா தம்பி? வேற ஏதாவது கேட்கணுமா தம்பி? வேற ஏதாவது கேட்கணுமா? ஹலோ, சொல்லுங்க தம்பி. அந்த புக்ல என்ன அப்படியே நடக்குதுங்க உண்மையாலுமே. ஆமா தம்பி, நீங்க யார் ஒன்னாலும் அதை கேளுங்களேன். ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா அவங்க எல்லாரும் இதே பதில தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாங்க. நல்லது தம்பி, நல்லது தம்பி. அப்பா எனக்கு குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். என்ன தம்பி? ஆசீர்வாதம். குடும்பத்தை ஆசீர்வாதம். குறை இல்லாத நிறைவோடு எந்த குறை வந்தாலும் புத்தகம் தீர்த்து கொடுத்து நல்லா இருக்கு தம்பி. கண்டிப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதுமா, நல்லதுமா ஐயா. அப்படியே இந்த மகிழ்வோடு ஒரு சிறிய இடைவேளைக்கு போயிட்டு. சரி சரி. மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது.
இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன்பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசிகள். மீண்டும் நம் ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இப்போ விளம்பரம் பார்த்தேங்க, எல்லா நம்ம என்னென்ன உருவாக்கினோமோ அது எல்லாம் காமிச்சிருப்போம். இது உங்களுக்கும் தெரியப்படுத்தி பக்தர்களுக்கும் தெரியப்படுத்துறது என்னென்னா, நீங்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு ஐயா நம்ம அலைபேசியில் பிரச்சனையை சொன்னீங்கன்னா நீங்கள் இதை வச்சு வழிபடுங்கன்னு சொல்லுவாங்க ஐயா. நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு தெளிவு கிடைச்சிடும். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்காக சொல்கிறேன், பெருசாக நான் அதை பற்றிலாம் பூதாகரமாக சொல்ல போகிறதில்ல. உங்கள் பிரச்சனையை சொன்னால் நீங்கள் இதை வாங்கி வழிபடுங்க, சாமி இதை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அலைபேசியில். அதுக்கப்புறம் நீங்கள் QR கோடை ஸ்கேன் பண்ணி அதை வாங்கிக்கலாம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, மேக்சிமம் எல்லா பிரச்சனைக்கும் இந்த மன சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நிறுத்தினேன். எல்லா பிரச்சனைக்கும் ஒவ்வொன்றும் நான் உருவாக்கி வச்சுருக்கேன். அது நல்லபடியாக பயணிக்கிறத பார்க்குற எல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நேரலை வரிசையில். ஐயாவும் நேரடியாக பலதை சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் என்ன பிரச்சனையோ அதை சொன்னீங்கன்னா அது என்ன உங்களுக்கு வச்சு பூஜை பண்ணால் நல்லா இருக்கும் என்பதை அங்கே அலைபேசியில் தொடர்பு கொள்ளும் போது சொல்லுவாங்க. ஒரு பக்தர் ஐயா பார்த்து எதோட ஒப்பிடுறேன் நான் பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பலன் கிடைக்கும் பாருங்கள் மாதிரியே ஃபோன் செய்யுங்கள், பிரச்சனையை சொல்லுங்கள், அதுக்கு தீர்வு உங்களுக்கு சொல்லப்படும். ஆமாம், அவ்வளோதான் மாதிரி. அப்படிதான் ஐயா. ஏன்னா நம்ம எளிமையாக வழி காமிச்சிடணும்னு சொல்கிறேன் ஐயா நான். ஹலோ ஹலோ ஐயா வணக்கம். வணக்கங்க, எங்கிருந்து பேசுறீங்க? ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் முகநூத்தூர்ல இருந்து பேசுறீங்க. யாருக்கா கேட்க போறீங்க? ஐயா என்னுடைய மகனுக்காக பேச போறேன். மனைவியா? மகனுக்காக. மகன் பேர் என்ன, வயது என்னங்க? மகன் பேரு யோகன் காளீஸ்வரன், வயது 20, மூல நட்சத்திரம், தனுசு ராசி. சரிங்க சரிங்க. என்ன வயசுங்க? 20 வயசு ஆகுதுங்க. சொல்லுங்க. நான் இது சென்னையில படிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அவர் மாடியில இருந்து தவறி விழுந்துட்டாரு. அப்புறம் இப்ப இது ஹாஸ்பிட்டல்ல பார்த்துக்கலாம் வச்சிருக்கேன். அவங்களுக்கு கிரக பலன்கள் படிப்பு சம்பந்தம் எப்படி இருக்கும் என்னங்கிறது ஐயா கேட்கணும்னு. புரியலைங்க, தெளிவா சொல்லுங்க. அதாவது அங்க டிவி பார்க்காத சொல்லுங்க. அந்த டிவி வால்யூம் இருந்தா குறைச்சிருங்க. குறைச்சிட்டேன். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. இந்த என் மனைவி பேசுறேன். கொடுங்க. சாமி வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. என் பையன் தனுசு ராசி, மூல நட்சத்திரம், அதெல்லாம் கேட்டுட்டு சிம்பிள் ஆக்கணும். கீழே விழுந்துட்டாரு, அதனால என்ன ஆச்சு? அவனுக்கு எப்படி நல்லா படிச்சு அவனுக்கு எப்படி இருக்கு லைஃப் கேட்கணும். குடும்பத்திலயும் கொஞ்சம் நல்லா இல்லாம இருக்கு. அம்மா, நாய் எப்பயாவது வளர்த்தீங்களாமா? நாய் வளர்த்து அது செத்து போயிருக்காமா? இல்லைங்க சார், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை.
இல்ல பைக்ல எப்பயாவது நீங்க போகும்போது நாய் குறுக்க வந்து விழுந்திருக்கீங்களா? இல்ல இல்ல அது மாதிரி இல்ல. இல்ல உங்களுக்கு நாய் பிடிக்குமா, கல்லால் அடிக்கணும்னு தோணுமா? இல்ல சாமி, அப்பெல்லாம் தோணாது. பையன் அப்பப்போ ரொம்ப கோவப்பட்டுருவானே? அப்படி இது வரைக்கும் அப்படி. ஓகே, உங்க வீட்டுல வடகிழக்குல படிக்கட்டு, பாத்ரூம், டாய்லெட் இருக்கா? வடகிழக்குலையா? வடகிழக்குல இல்ல சாமி, நாங்க வீடு வேற வீடு மாறி வந்துட்டோம். மாறி வந்ததுல இல்ல இல்ல, நீங்க கரெக்டா சொல்லுங்க. கீழே நீங்க ஒரே வீட்டுல மேல இருக்கீங்க, கீழே என்ன இருக்கு வடகிழக்குல? கீழே வடகிழக்குல வந்து ஒண்ணும் இல்ல சாமி. வடகிழக்குல வெறும் தண்ணி தொட்டி மட்டும்தான் சாமி இருக்கு. கீழே அப்படியே மேல என்ன இருக்கு? மேல வந்து சும்மா மொட்டை மாடி தான் சாமி. இப்ப நீங்க இருக்கிற இடத்துலயா? ஆமாங்க சாமி. நாங்க ரூம்லாம் எதுவும் இல்லையா? ஒரு ஹால் இருக்கு, ஒரு பெட்ரூம் இருக்கு. பெட்ரூமோட பக்கத்துல அட்டாச். அது வடகிழக்குல தானே இருக்கு? ஆமா, வடகிழக்குல. முதல்ல அந்த வீடை சரி பண்ணுங்க. இந்த உங்க பையனுக்கு அம்மா கேட்டு தானே இருக்கீங்க? கிரக ரீதியா பிரச்சனை இல்லை. அவனுக்கு மூல நட்சத்திரம்னா சுக்கிர தசை முடிய போற நேரம். சுக்கிர தசை வந்து இந்த பாதிப்பை கொடுக்காது. அது அடிப்படுதுன்னு சொன்னா முழுக்க முழுக்க வீடால இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அதுதான் உங்க கணவருக்கும் வருமான குறைச்சல், நகைகள் தங்காம போறது, கடனை உருவாக்குறது, எதுல போனாலும் பிரச்சனையா கொடுக்கறதாக இருக்கும். இது எல்லாமே ரெண்டும் அந்த வீட்டை தான் குறிக்குது. வீடை சரிப்படுத்துங்க, சரியா போயிடும். அதோட வரைபடத்தை இங்க அமைச்சு அந்த தொலைபேசியில போன் பண்ணி கேட்டு வரைபடத்தை அனுப்பிச்சிங்கன்னா அங்க கிளியர் பண்ணி என்ன பண்ணலாம், தற்காலிகமா என்ன பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அதை பண்ணுங்க, நல்லது. மற்றபடி கிரக ரீதியா எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளவுதான்மா. சொல்லுங்க. புரியலம்மா. இந்த வீட்டுல இருந்து நீங்க எந்த முயற்சி பண்ணாலும் தடுங்கள் தான் வரும். அததான் நான் சொல்றேன். நீங்க ஈசானிய பாத்திரம், அதுக்குதான் கேட்டேன். பெட்ரூமும் அதை தழுவிய பாத்ரூமும் இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அது இப்ப உங்க வீட்டுக்காரருக்கு கூட சின்னதா அவருக்கும் அடிபட்டு இருந்தாலும் அதுதான் காரணம். அதனால இது எல்லாத்துக்குமே வழிவகுத்துற அந்த வீடை சரி பண்ணுங்க, வேற எதுவும் வேண்டாம். கிரக ரீதியான தொல்லையோ மந்திர சூன்யமோ இல்லை. அவ்வளவுதாம்மா. நல்லதும்மா. ஹலோ ஐயா. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? பாலாஜி ஐயா. பாலாஜி? 1000 பாலாஜி. எந்த பாலாஜின்னு தெரியலையப்பா. கள்ளக்குறிச்சி பாலாஜி. சொல்லுப்பா, யாருக்கா கேட்க போற? எனக்கு தான் ஒரு வேலையும் நிரந்தரமா எனக்கு இருக்க மாட்டேங்குதுயா. எல்லாத்தையும். என்ன வயசு தம்பி? எனக்கு 33 ஐயா. சரி சரி தம்பி. எங்க வேலை நம்ம ஒழுங்கா செஞ்சாலும் ஏதாவது ஒண்ணு பிரச்சனை வந்து இதாயிடுது ஐயா. கல்யாணம் எப்ப ஆச்சு தம்பி? இன்னும் பாத்துட்டு இருக்காங்க ஐயா. அதுதான் எடுத்து கேட்டேன் நான். சரி சரிப்பா. லவ் ஏதாவது பண்ணியிருந்தியா தம்பி? இல்ல ஐயா, அதெல்லாம் வேண்டாம், அதுக்குதான் கேட்டேன். சரி, எவ்வளவு நாளா முதல்ல என்ன செஞ்சீங்க, இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நான் முதல்ல வந்து போன் கடையில இருந்தேன் ஐயா, சென்னையில. சரி. உடம்பு சரியில்லாம இந்த வந்துட்டேங்க கலவுட்டிக்கு. சரி. இங்க ஒரு இடத்துல போனா அங்க எல்லாம் கரெக்டா பேசுறோம், எல்லாம் பண்றோம். ஒரு ஏதோ ஓடாது, ஏதோ ஒன்று பேசிட்டு. ஓகே, ஒன்றும் வேணாம் தம்பி. சிங் டாலர் ஒன்றும் அந்த காப்பு நான் இதே நிகழ்ச்சியில் ஒருத்தருக்கு சொல்லியிருப்பேன். இப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி உருவாக்கியிருக்கேன். அந்த காப்பு வாங்கி ஒன்று போட்டுட்டு சிங் மந்திரம் வந்து நல்லா ப்ராக்டிஸ், ஒரு நாளைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சொல்லி, இந்த வேலை விஷயமா யாரை போய் பார்த்தாலும் உங்க மனசுல அது ஓடிக்கிட்டே அவங்க கிட்ட பேசணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, காப்பு போட்டுட்டு டெய்லி சூரிய நமஸ்காரம், காயத்ரி மந்திரம் சொல்லி கும்பிடணும். இது ரெண்டும் பண்ணீங்கன்னாலே தம்பி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்ல வேலையை கொண்டு போய் வச்சிடும் தம்பி. சரி. அதே மாதிரி இன்னொன்னு, எங்க ஃபேமிலி கொஞ்சம் எல்லாம் நல்லா இருக்கணும் சொல்லுங்க. எங்க அப்பா கொஞ்சம் இடையில பேசாம இருக்கிறாரு ஐயா. என் மேல கருத்து வேறுபடுமா? சரி. ஒரு வாரமா, போன வாரத்துக்கு இருந்து பேசல. சண்டை பேசணும், நானும் போன் போடல அவருக்கு. என் மேல கோபமா இருக்கிற ஐயா. சரி சரி. இல்ல, நீங்க காயத்ரி மந்திரம் காப்பு போட்டு சிங் டாலர் போட்டீங்கன்னா சரியா, அது கூட சரியாயிடும்.
சரியா. எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணலாம்? இப்ப நீங்க இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு 3ல இருந்து 8 மாசத்துக்குள்ள முடிஞ்சிடணும். சரியா. ஒருவேளை 3ல இருந்து 8க்குள்ள முடியலன்னா உடனே என்னை வந்து பார்த்துருங்க. இன்னும் எளிமையா சொல்லணும்னா வெத்தலை யாகம் நடக்குது இல்ல, அமாவாசை வெத்தலை யாகம், அதுல அந்த மந்திரத்தை எழுதிட்டு வந்து இந்த அமாவாசைக்கே ஸ்டார்ட் பண்ணி போடுங்க. வர அமாவாசைக்கு சரியா கல்யாணமும் முடிஞ்சிடும். சரியா. நல்லது, நல்லதா வேண்டிக்கிங்க. நிச்சயமா நிச்சயமா தம்பி, நல்லது தம்பி. ஐயா அதான் சொன்னேன், இந்த அகண்ட பாராயணம் அமாவாசைலாம் ஐயா எவ்வளோ எடுத்து கொடுக்குறோம். இந்த பயன் பாருங்க, எல்லாருக்கும் அடைய முடியல, நம்ம எல்லாருக்கும் அடைய வைக்கணும்னு முயற்சிக்கிறோம். தொலைக்காட்சி வாயிலாக, இணையத்தின் வாயிலாக எவ்வளவோ சொல்லி முயற்சிக்கிறோம். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆம நகர்ற மாதிரி நகர்ந்துரு. என்னென்னா நம்ம ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதே ஐயா ஆதிகால சித்தர்கள் எல்லாம். இப்போ எப்படி பெரிய பெரிய புராதன கோயில்கள் வரும்போது சாமி மன அதிர்வே நல்லா இருக்கு. ஆமாம் ஐயா, வைப்ரேஷன் சொல்கிறாங்களா. நான் இந்த 6ஆம் தேதி வந்தேனே, மனசுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாக வரவங்க எல்லாமே சொல்கிறது அதுதான் சந்தோஷம்னு. அதனால தான் நான் ஒவ்வொன்று இப்போ கூட பாருங்கள், வர செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம் விட்டுறாதீங்க. மறுநாள் தேய்பிறை பஞ்சமி வட்டம் போட்டாங்க. ஐயாவுடைய கேள்வியில் பங்கு இருக்குது. தொழில் வியாபாரம் காத்துக்கிட்டுருங்க. சிலர்னு பேசி வழிபாடை சொல்லியிருக்கேன். என்ன பண்ணால் தொழிலில் வெற்றி பெறலாம், பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். காத்துருங்க, அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு